அமைச்சரவையில் இருந்தனாலேயே நான் எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போ வேணால் வெளியே வருவோம்னு பதிவு பண்ணுறாரு. இந்த நம்பிக்கை இல்லாத அவங்கள நம்பி நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு லெஃப்ட்னா திமுக தான் கொள்கை, நான் இன்னும் திமுக கூட்டணிலேருந்து வரலன்றாங்க. அது எப்படி கணக்கு வருது? திமுக வந்து 1 மாதம் 6 மாதம் டைம் சொன்னாங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு பேசுகிறாருன்னு ஒருத்தர் பேசுகிறான். கம்யூனிஸ்ட்காரன் தான் பேசுகிறான். நீ ஏன் 1 மாதத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுற? டைம் கொடுக்குறோம், மக்கள் நல பிரச்சனைக்கு செய்யறதுலாம் வருது. தம்பி கேளு, நீ தான் அமைச்சரை உள்ள இருக்கிற ஆதரிக்கிறல்ல, முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் விளக்கு காடு கேளு, லெட்டர் கொடு. எதுக்கு நீ பண்ற? என்ன சொல்லுவாங்க, இந்த கேப்ல நீ உன்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிற. திமுக காரன் கலாய்க்கிறான் உடனே நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கி டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, பண்ணிட்டு நீ என்ன பண்ற? போய் என்னத்த அது என்ன கணக்கு எனக்கு புரியல. டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ல இவங்க எல்லாம் திமுகவோட பி டீம். பல நாளா இந்த பிஜேபி பி டீம் சொல்லியிருந்தானுங்க பாரு, அப்படி இல்லை, இவங்க எல்லாம் திமுகவோட பி டீம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாமே பயிற்சி முகாம் வந்து திரு விஜய் எல்லா சட்டசபை தேர்தல் முடிஞ்சோன்னா முதல் இதுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஜென்ரலா நடக்கும்பா. டிவிகே நிர்வாகிகளுக்கு டிவிகே கட்சியில கொடுக்க வேண்டிய பயிலகம் தான் ரொம்ப முக்கியம். அதிமுக இருந்து போறத எடப்பாடி கூட விரும்பல, ஸ்டாலின் கஷ்டப்படுறான்னு பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எடப்பாடி விரும்பல, எடப்பாடிக்கு விருப்பம் இல்லப்பா. அந்த கட்சி உயிரோட வைக்கணும், கட்சியை காப்பாற்றணும் அவருக்கு எண்ணம் இல்லை. அதனால அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேச இருக்கிறோம். வருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வாங்க சார். சார், நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திருமாவளவனை கூட்டணியில் வச்சுக்கணுமா வேணாவான்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. சமீபத்தில் ஒரு இந்த நிகழ்ச்சியில் கூட அவர் சொல்லிட்டாரு, அமைச்சரவையில் இருந்தனாலேயே நான் எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போ வேணால் வெளியே வருவோம்னு பதிவு பண்ணுறாரு. இந்த நம்பிக்கை இல்லாத அவங்கள நம்பி நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க? நீங்கள் சர்வே எடுத்தீங்களா? உங்களுக்கு யார் செஞ்சா? அப்படி அதாவது நீ லெஃப்ட்டுன்னு நீங்கள் எடுத்து நீங்கள் செயல் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு சொன்னா லெஃப்ட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான்னு? கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, முஸ்லீம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்லை, பெரிய ரொம்ப இல்லை. அப்புறம் எப்படி அது லெஃப்ட்டுன்னு ஆகுது? உங்களை யார் உங்களை மாத்துறா? இல்லை யார் சொல்லி கொடுத்தா இவங்க செய்கிறாங்க? ரியாலிட்டி வரணும். சரி, அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு லெஃப்ட்டுன்னா திமுக தான் கொள்கை, நான் இன்னும் திமுக கூட்டணிலேருந்து வரலன்றாங்க. அது எப்படி கணக்கு வருது? இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் லூஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அவனுக்கு ஓட்டு போட்டவன் அங்கே தான் இருப்பானா, ஆனால் இங்கே ஆதரிச்சு இங்கே அமைச்சர் இருப்பானா. இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவனை கூப்பிட்டுப்பானா, ஆனால் அமைச்சர் கொடுப்பானா, ஆனால் இவன் ஆதரவு கொடுப்பானா கொடுக்க மாட்டான், எப்போ விளக்குமான்னு தெரியாதுன்னு உட்காந்து இருக்கணுமா? இது என்ன மாதிரி ஆட்சி? இது என்ன மாதிரியான கொள்கை வச்சிருக்காங்க? இதனால தான் சொன்னேன், திருமாவளவனை நம்பாதீங்க, கம்யூனிஸ்டை நம்பாதீங்க. இது இதான் இப்போ கம்யூனிஸ்ட் இருந்துட்டு 1 மாதம் நீ சொல்கிற, அதே திமுக வந்து 1 மாதம் 6 மாதம் டைம் சொன்னாங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு பேசுகிறாருன்னு ஒருத்தர் பேசுகிறான். கம்யூனிஸ்ட்காரன் தான் பேசுகிறான். நீ ஏன் 1 மாதத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுற? எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற? இல்லை, அதாவது டைம் கொடுக்குறோம், மக்கள் நல பிரச்சனைக்கு செய்யறதுலாம் வருது. தம்பி கேளு, நீ தான் அமைச்சரை உள்ள இருக்கிற ஆதரிக்கிறல்ல, முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் விளக்கு காடு கேளு, லெட்டர் கொடு. எதுக்கு நீ பண்ற? கேட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த கேப்ல நீ உன்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிற. ஜனநாயக உரிமைன்றாங்களே சார் போராட்டம். தம்பி நீ கேட்டு நடக்கலன்னா தான் உரிமை போராட்டம். நீ கேட்கறதுக்கு முன்னாடி போராட்டத்தை நீ எப்படி அறிவிக்கிற? நீ கேட்டியா? புது கவர்மெண்ட் நீ என்ன சொன்ன? 6 மாசம் டைம் கொடு, நீ தானே சொன்ன. திமுக காரன் கலாய்க்கிறான் உடனே நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கி டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, பண்ணிட்டு நீ என்ன பண்ற? போய் போராட்டம் என்னத்த அது என்ன கணக்கு எனக்கு புரியல. இங்க குழந்தையும் கிள்ளுவீங்களாம், தொட்டிலாம் ஆட்டுவீங்களா, என்ன கணக்கு அது? அப்ப இவங்களும் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ல இவங்க எல்லாம் திமுகவோட பி டீம். பல நாளா இந்த பிஜேபி பி டீம் சொல்லியிருந்தானுங்க பாரு, அப்படி இல்லை, இவங்க எல்லாம் திமுகவோட பி டீம். என்னைக்கும்னா நட்டாத்தல விட்டுட்டு போயிடுவாங்க. கூடயே இருந்து இதுக்கு எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டு அப்புறம் போய் அங்க உட்காந்துப்பாங்க. நீ ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியதான். நம்ம விஜய் அவர் என்னதான் நினைச்சிட்டு அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல தேவா. என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ அவர் சார்பு இப்போ இருக்கிறாங்களே, இப்போ கம்யூனிட்டி பேஸ்ட் கண்டிப்பாக கிறிஸ்டின் கம்யூனிட்டி ஃபுல் பேக்கப் அவங்க கொடுத்துருப்பாங்க. 80-70% விஜயை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஆதரிக்கிற பல பேர் இருக்காங்கன்னா, நாங்களாம் லெஃப்ட்ன்ற கான்செப்ட், அதாவது லெஃப்ட் கிடையாது, கிறிஸ்டின்ஸ் எப்பவுமே நியூட்ரல்ல திமுக சார்பு அதிகம். புரியுதா? இவங்க இப்படியும் இருக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்க மாட்டாங்க. முஸ்லிம்ஸ் டோட்டல் அகைன்ஸ்ட். அதை நீ கம்யூனிஸ்ட் பேஸ்ல இருக்கலாம், ஆனா அவங்களும் வந்து லெஃப்ட் கிடையாது. ஆனா லெஃப்ட்னு பேரை காமிச்சிட்டு இந்துக்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த 2 பேரை கவர் பண்ணி வச்சிருந்தாங்க இத்தனை நாள் திமுக. புரியுதா? விஜய் அவர்கள் இந்துக்களை கிரிட்டிசைஸ் பண்றாரா? இந்து கோயிலுக்கும் போறாருல, எல்லாமே செய்யற. அப்ப அவர் அந்த ட்ரெண்டுக்குள்ள அவரு இல்ல. இவங்கெல்லாம் இந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்கும் போது இவங்க எப்படி இது ரெண்டும் ஒட்டும்? புரியுதா? நீ மத சார்பின்மைன்றது
கொள்கை எதிரியா பிஜேபி இவர் வச்சிருக்கிறது ரெண்டாவது. ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ள நீ பார்க்கும்போது இன்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் நீ போய் சர்வே எடு. நீ இப்ப நம்ம சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறீங்களா, இதுல போய் எடுங்க. கொள்கைக்கு போட்டீங்களா, மத சார்பின்மைக்கு போட்டீங்களா, மாற்றத்துக்கு போட்டீங்களான்னு கேளு. 90 பேர் மாற்றத்தை பத்தி மட்டும்தான் பேசுவோம். மத சார்பின்மை பத்தி பேச மாட்டேங்க. ஏன்னா இந்த தேர்தல் நடந்தது மாற்று. நீ திமுக போட்டிருப்ப, ஆனா இந்த தடவை டிவிகே போட்டிருப்ப. நான் பிஜேபி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, நான் இந்த மாதிரி டிவிகே போட்டிருப்பேன். இந்த மாதிரி எல்லாமே மாற்றுக்காக போட்டிருப்பாங்க. நான் சொல்றது எக்ஸாம்பிள். உடனே நாளைக்கு வந்து உண்மையான திமுக பிஜேபி முத்திர போட்டுற போறாங்க. ஆனா ரியாலிட்டி இதை மாத்தி கொடுக்கறது இதுதான். புரியுதா? ஸோ நான் அதை விட நான் சொல்றது என்னன்னா, நான் ரைட்டு லெஃப்ட்டுக்குள்ள கூட நான் போல. உங்களுடைய ஐடியாலஜி திமுக எதிர்ப்புனா, திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்க அதிகமா இருக்கு? அதிமுகல இருந்து உனக்கு 30 பேர் வந்தாங்க. அப்பவே அதை உடைச்சி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. ஆதரவை வாங்கி 10 மந்திரியை கொடுக்குறேன்னு இருந்தாங்க போல இருக்கு, முடிஞ்சிருக்கும். 4 பேருக்கே இத்தனை குதிரை பேரும், 30 பேர்னா எத்தனை பேரத்துக்கு போயிருப்பாங்களோ தெரியல. 4 பேர் பேரம் இல்லப்பா, அது கட்சியாவே வர்றது தானே ஆதரவு. நீ அப்படி அந்த உடையிறதோ இல்லை அதே கட்சி மொத்தமா வெளியில இருந்து ஆதரவாகுதான். இன்னும் எடப்பாடி ஒதுக்கி வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான் கண்டென்ட் ஆயிருக்கும். பட் அந்த ஆதரவு நல்லதா இருந்திருந்தா இந்த அதிமுக அப்படியே அலைன்ஸா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அதை விட்டுட்டோம். இப்போ திருப்பி இங்கிருந்து நம்பிக்கை இல்லாம நீங்க இவங்களை நத்தாத்துல விட்டீங்க. இவன் எல்லாம் இப்ப இந்த பக்கம் போயிட்டான். திருப்பி உன்னை நம்பி இங்க வருவானா? இதுக்கப்புறம் இது நடக்க போறது இல்லை. இப்போ என்ன ஆவான்? புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சு வருவாங்க, அவங்க பின்னாடி இவங்க போவாங்க. நீங்க இப்ப இவர் கடம்பூர் ராஜு தோத்த ஆள் தான். சரியா? நீ என்ன பண்ணுவ? சரி, எஸ்பி வேலுமணி மாதிரி ஆளு மாறும் போது அங்க ஒரு மாட்டுச்செல்லரை போட்டு டம்மி பண்ண முறை அதிமுகவில் பண்ண முடிஞ்சா சின்னத்துக்கு தான் ஓட்டு கான்செப்ட்ல இருக்கு. நீ நாளைக்கு கடம்பூர் ராஜு இடத்துக்கு போட்டா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, இம்பாக்ட் ஆகாது. தொண்டர்கள் மாறுறது வேற, அது ஆல்ரெடி மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பிரச்சனையாயிருச்சா அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கோயில்பட்டியில. அதாவது இவங்க கடம்பூர் ராஜா ஆளுங்களா அங்க போய் தப்பா பேசிருக்காங்களா, அங்க ஒரு கைகளை போயிட்டு இருக்கு. இப்படிதான் நடக்குதே தவிர பெரிய ஒரு இம்பாக்ட்லாம் இல்லை. நான் திருப்பி சொல்றேன், தலைவர்கள் மாற்றத்தினால தொண்டர்கள் மாற்றமானா இருக்காது. ஒண்ணு, ஆல்ரெடி இங்க இருந்து கொஞ்சம் தொண்டர்கள் உங்களுக்கு போட்டுட்டாங்க. நம்ம ஏற்கனவே வரி பதிவு பண்ணியிருக்கோம். புரியுதா? அதிமுகவுடைய ஓட்டை நிறைய கன்சாலிடேட் பண்ணி கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு ஜெயலலிதா விடும் போது விட்டு போனாங்க. புரியுதா? இன்னைக்கு அது 1 கோடி ஓட்டு. புரியுதா? 1 கோடி ஓட்டை மற்ற கட்சி எல்லாமே பிரிச்சுட்டாங்க. உங்களுக்குமே ஒரு 30-40 லட்சம் ஓட்டு அங்கிருந்து தான் விழுந்தது. புரியுதா? அதை நீங்க ஆல்ரெடி வந்துட்டதை திருப்பி நீங்க எங்கிருந்து எடுக்க போறீங்க? நீங்க ஒண்ணு கேப்சர் பண்ணணும், அது பண்ணணும். இல்லைன்னா அதிமுகவையே ஆதரவா கொண்டு வந்து அவங்களுக்கு அமைச்சரை கொடுத்துட்டு நீங்க அடுத்த எம்பி வரைக்கும் இது போனீங்கன்னா சூப்பரா போகும். நம்மளோட அதை விட்டா இப்ப நாளைக்கு வேற ஆள் இப்ப அதை டேக் ஓவர் பண்றதோ அந்த மாதிரி போகுது. இதுக்கப்புறம் உங்களை நம்பி இந்த இடத்துக்கு வர்றது அதிமுகல வரமாட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? 3 கட்சின்ற மாதிரியே பவர்ஃபுல் வரும். இது அடுத்த தேர்தல் வரைக்கும் டைலமோல ஓடும். 3 வருஷம் பிரச்சனையா தான் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாமே பயிற்சி முகாம் வந்து திரு விஜய் எல்லா சட்டசபை தேர்தல் முடிஞ்சோன்னா முதல் இதுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஜென்ரலா நடக்கும். என்னென்ன பேசணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, எப்படி பேசணும் அங்க நடக்குதுன்றது அவங்க அந்த சட்டப்பேரவையுடைய செயலாளர்களே வந்து அவங்க இப்படி நடந்துக்கணும், இது பண்ணணும், கேள்வி எழுப்பணும். இந்த மாதிரி நீங்க மனு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து எல்லா சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே புதுசாக வர எம்எல்ஏகளுக்காக பண்ணுவாங்க. இப்போ பாதிக்கு மேலே புதுசு தான்றதுனால அது கொஞ்சம் எக்ஸஸாக உனக்கு ஹைலைட் ஆகுது. பட் இதில் எந்த மாற்றம் கிடையாது. பட் நான் சொல்கிறேன், இது பத்தாது. டிவிகே நிர்வாகிகளுக்கு டிவிகே கட்சியில் கொடுக்க வேண்டிய பயிலகம் தான் ரொம்ப முக்கியம். அது இது வரைக்கும் அவங்க இன்னும் மெனக்கெட்டு பண்ணதா எனக்கு தெரியல. பட் அவங்க ஆல்ரெடி அந்த வின்னிங் அந்த ஒரு ஹாப்பி அந்த ஒரு மூமெண்ட்லேயே இருக்காங்க தவிர ப்ரோக்ரஸிவ்க்குள்ளே அவங்க இன்னும் யோசிக்கல. பண்ணுவாங்க. இது எதெல்லாம் எங்கேயாச்சும் கொஞ்சம் பலமாக அடி விழும் போது அதுக்குள்ளே வருவாங்க, அது பண்ணுவாங்க. ஓகே சார். கடந்த வாரம் வந்து விஜய் அவர்கள் கர்நாடகாவில் அந்த கோயிலுக்கு போயிருந்தார்ல, மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு. அப்போ வந்து இவரே கார் ஓட்டிட்டு போன அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ அது ஒரு சர்ச்சையாக இருக்கு. பெல்ட் போடல, எப்படி ஒரு சிஎம்ஏ ப்ரோட்டோகாலை வந்து மதிக்காம போவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை. சிஎம் ஓட்டக்கூடாதுன்னு ப்ரோட்டோகால் இருக்கா? அதை எனக்கும் புரியல. அப்படி இருக்கா? நான் கேட்குறேன், எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்க யாராவது. மேபி அதில் ஏன்னா இது வரைக்கும் எந்த சிஎம் ஓட்டி நான் பார்த்தேன். லைசன்ஸ் இருக்கிறவங்க கார் ஓட்டலாம். ஓகேவா? ஓட்டுறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ணணும்? இல்லை, இதில் வேறு சீட் பெல்ட் போடலையா அது ஒரு சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஏதோ கிளாஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து இப்போ அந்த வீடியோலாம் நீக்க சொல்கிறாங்களாம். அது என்ன ஒரு சர்ச்சை? என்ன கார் ஓட்டினாரு? டொயோட்டா லேண்ட் க்ரூசர். அந்த காரில் தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக 1.5 கோடி சார். அதுக்காக
நீ இந்த பக்கம் சரி சீட்டு பெல்ட் போடலை, ஃபைன் போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? சிஎம்ஏ பெல்ட் போடாம போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கா போயிரும்ல, அதுக்காக கேட்குறேன். தம்பி நான் தான் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களே அந்த சீட் பெல்ட் போடுறதுக்கான பலன்றது அவர் கட்சியால் ஒருத்தர் சொன்னார். அவர் தான் இப்போ டிவிக்கலையும் இருக்கிறாரு. சரியா? அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே அந்த அவர்னு இல்லை. அந்த நேரத்தில் போகும்போது நான் ஓட்டுன்னு இருப்பார். கண்டிப்பாக சீட்டு பெல்ட் அலாரம் அடிச்சிருக்கோம், மாட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காஸ்ட்லி எந்த காராக இருந்தாலும் பெல்ட் மாட்டாமல் வண்டி எடுத்தனா டெயின் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்டு இரிட்டேட் போகும். அதை விட பெல்ட்டே போட்டுடலான்னு தோணும். புரியுதா? ஸோ அது போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு 90. இது என்னன்றதை நான் அந்த வீடியோ பார்க்கல. பட் அப்படியே நடந்தாலும் நீ ஃபைன் போட்டுக்கோ, அவ்வளோதான் முடியுது. இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய சிஎம் இப்படி பண்ணலாமா அப்படின்ற ரோல் மாடலாக தான் இருக்கிறாரு. அவர் காரை ஓட்டிக்கிறாரு. சைக்கிளில் ஒரு சிஎம் போனால் ஆஹா ஓஹோன்றீங்க, சொந்தமாக ஒரு சிஎம்எஸ் கார் ஓட்டினா தப்புன்றீங்க. உங்களை என்ன வச்சு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தம்பி நம்ம பார்க்குற பார்வை, நீயும் நானும் ஒன்று தப்புன்னா அது தப்புன்னு பார்வையிலே பார்த்தா தப்பாக தான் தெரியும். நம்ம 2 பேரும் சரின்ற பார்வையில் பார்த்தா சரியாக பட போகுது. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த இதுக்கு கனிம வளங்கள்லாம் டிகே பிரபு அவர் வந்து எடுத்து சூப்பராக பண்ணாருன்னு பேசுகிறோம். ஆனால் நேற்று ஒரு ரீல்ஸு ஷேர் ஆகுது. கேரளாவுக்கு இங்கேருந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 100 லாரி நின்று வண்டிக்கு போகுது அதர் ஸ்டேட்டுக்குன்னு. அதை தடுக்கிறது எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டு தொலைங்கடா. சீட்டு பெல்ட்டு போடல வண்டியை ஓட்டணும்னு கேட்காதீங்கடான்றேன் நான். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடவடிக்கைக்கான ஒரு பிரதிபலனாவா சேரும். ஓகே, நீங்கள் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணீங்க, அந்த டெத் கேட்ன்ற ஒரு ஃபார்முலா இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. மேபி இது அப்படி அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதான் சொல்கிறேன், இவங்களுடைய வேலை இதுதான். ஓகேவா? இது எல்லாரும் இவங்க பண்ணாங்க, இப்போ அவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம தான் முட்டாளாக போயிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைவர்ட் பண்ணினே இருக்கிறாங்க. ஒரு விஷயம் ஒரு ஒரு பாலியல் ஒரு விஷயம் எந்த ஹைலைட் ஆனால் இன்னொரு விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். நேற்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு நடிகர் பேசுனதை ஃபுல்லாக வைரல் பண்ணாங்க. அவனை வச்சு உட்காந்து கலாச்சினுங்கிறானுங்க, அவனை ட்ரோல் பண்ணினுங்கிறானுங்க. ஏன்டா அதுக்கு முன்னாடி நாள் வேற ஒரு ஹைலைட்டடான விஷயம் நடந்தது. அந்த ஹைலைட்டை வந்து டைல்யூட் பண்ணல, டைல்யூட் ஆயிடுச்சு. இது கேட்கறது யாரு கேட்பா? ஓகேவா? நீங்க போய் இதை ட்ரோல் பண்றேன்னு சொல்லி இது இவங்க தான் ட்ரோல் பண்ணாங்களா இல்லை அவங்க பண்ணாங்களான்ற குழப்பம் வேற இப்போ இருக்கு. இதை தானே சார் ஒரு வீடியோல ஃபுல்லா நீங்க பேசுனது கமெண்ட்ல அவ்வளோ திட்டுனாங்க. சொல்றேன், நல்ல ப்ரோக்ரஸிவா பண்ணுங்க. நீங்க நியாயமா பண்ண வேண்டிய விஷயத்த நியாயமா பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றேன், குறைகள் எல்லா ஆட்சியிலும் இருக்கும். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு மாற்றுறதுக்கு அவங்க பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை முதல்ல இனிஷியேட் பண்ணி தடுத்து நிறுத்துங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அதை செஞ்சால் இது பிரச்சனையே இல்லை. இதை யார் விஜய் அவருக்கு சொல்ல போகிறா? சுற்றி இருக்க இந்த 4 பேரா இல்லை மற்றதா அப்படின்றத பார்க்கணும். இன்னும் நான் நேற்றே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். விஜய் அவர்களுக்கு செக்ரட்டரியாகவே, அதாவது பர்சனல் செக்ரட்டரியில் இவரா நியமிச்ச ஒரு 4 பேர் வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்களே சார், அது நல்லதா அவருக்கு? எப்போ அரசாங்க பதவியில் தான் கொடுத்துருக்காங்க. நீ சொல்கிற ஜான் ஆரோக்கியசாமி பேரே சொல்ல, இப்போ இவங்கள பதவியாக தான் கொடுத்துருக்காங்க. பதவிக்கு செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கே சட்டம் இருக்குது? அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எங்கே சட்டம் இருக்குது? ஏன்னா இல்லை, டேரெக்டாக வந்து சிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா பவர் சென்டர் ஒன்றுன்னு சொன்னாங்க. பதவியை தான் கொடுக்குறாரு. பதவி கொடுத்தா அவர் ஆலோசகருக்குன்னா அவர் ஆலோசனையும் அங்கே கொடுத்து தானே ஆகணும். அது இன்ஃப்ளூயன்ஸ்னு எப்படி ஆகும்? இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னும் வந்து பலிகடா ஆளு செலக்ட் பண்ணல. பலிகடா ஆள் யார்? ஆதவ அர்ஜுனாவா, புசி ஆனந்தா, அண்ணன் செங்கோட்டையானான்னு தெரியல. எல்லா பழியும் தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். மேபி இந்த 4 பேர்ல ஒருத்தராக கூட வரலாம். பட் அது இன்னும் இப்போ ஸ்டார்ட்லாம் ஆகல. அதுக்கான வாய்ப்பு இன்னும் இல்லை. பட் இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 4 பேர் அட்வைசரி போர்டு அட்வைஸில் இருக்காங்க, அவங்களுக்கான வேலை கொடுக்குறாங்க. அதை சப்போஸ் அதிகாரிகளுக்கு விஜய்க்கு இப்படி கொடுத்தா தெரியுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் அதிகாரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இதை கொண்டு போகலாம், இப்படி பண்ணுங்க, இது சொல்லுங்க, பேசலாம், தப்பு இல்லையே. இல்லை, உளவுத்துறை ரிப்போர்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா டேரெக்டா சிஎம்க்கு தான் போக வேண்டிய ரிப்போர்ட்டை இவங்க வாங்குறாங்களாம். இல்லை, அது தவறு தான். சரியா? ஆனால் அதுக்கு அது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிஎம் அதை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் முடிவு பண்ணி எனக்கு மட்டும் கொடுங்க, என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, இது யாருக்கும் போக தேவையில்லைன்றதை அவர் இனிஷியேட் பண்ணணும். அது பண்ணால் நடக்கும். அவர் அதில் உடன்படலை. அவர் என்னை விட
இன்னொருத்தர் பெட்டரா எனக்கு பார்த்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணியிருக்கலாம். மேபி கொடுத்துருக்கலாம். அவர் நாலேஜாவே போயிருக்கலாம். அது நாலேஜோட போயிருக்கலாம். அது அது தெரியாம நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்றதும் தப்பு, சப்போர்ட் பேசுறது தான் பண்றதும் பெருசா நம்ம எடுபடாதுன்றீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து அதிமுகல இருந்து பல பேர் தாவேகாக்கு இப்ப போயிட்டு இருக்காங்கல்ல. அத வந்து முட்டுக்கட்ட போடுறதுக்கு ஸ்டாலின் பேசுறாரு. அவருக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் மத்த கட்சியில ஏன் இவர மூக்கு நுழைக்கணும்? அவர் கட்சி வளர்க்க அவர் வேலை பார்க்குறாரு. நல்லதுதான் பண்றாரு. அவ்வளவுதான். அவர் கட்சியை வளர்க்கணும்ல. சார் அந்த நிர்வாகியே சொன்னாங்க சார். அதிமுகல இருந்து போறத எடப்பாடி கூட விரும்பல. ஸ்டாலின் கஷ்டப்படுறாருன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எடப்பாடி விரும்பல. எடப்பாடிக்கு விருப்பம் இல்லப்பா. அந்த கட்சி உயிரோட வைக்கணும், கட்சியை காப்பாற்றணும் அவருக்கு எண்ணம் இல்லை. அதனால அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. புரியுதா? ஸ்டாலின் அடுத்து உதயநிதி கொடுத்துருக்காரு. அடுத்து அவருடைய இன்னொரு மகன் வர்ற அளவுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு என்ன வேலையை பார்த்துருக்காரு. உதயநிதி 20-30 வருஷம் அடுத்த ஃபியூச்சர் திமுகவுக்கு முடிவு ஆயிடுச்சு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அது அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வளர்க்கணும்னு பார்க்குறாங்க கட்சி. நீங்கள் எடுத்தன் கவுத்தன் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க இறங்கி ஜென்சி இவங்க பண்ண மாதிரி அட்டாக் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் எப்படி இருக்குது? பத்திக்குதா அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பண்ண மாதிரி 100 பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான். அது அவங்க தெளிவு பண்ணிட்டீங்க. அவங்க தெளிவாயிட்டாங்க. இப்போ கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையும் பார்க்குறாங்க. எடப்பாடி தலைமைக்கு ஒருத்தர் போட்டியா வர்றாரு. கேள்விப்பட்டீங்களா? யாருப்பா அது? அவரோட பையன். தலைமைங்க. நான் தான் ஏற்கனவே முதல் போன 3 நாளுக்கு 4 நாளுக்கு வீடியோ பாடுற அப்பயே முதல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீ ஆங்கரா என்ன நீ? இல்ல சார், அவர் பதவிக்கு அவர் பையனே போட்டியா வர்றாரு. அதுக்காக நான் வந்து சொல்றேன். அதான் வராங்கன்றதுனால தான் சிவி சண்முகம் வந்து பேசவே ஆரம்பிச்சாரு வெளியே. அது நம்ம அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம். சிவி சண்முகம் அது வந்து அதிமுக தான் சொல்றேன். அதிமுகவிட வீழ்ச்சி அந்த மிதுன்கான பணம் அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி தேவைப்படுது. அதனால அவரை அடுத்து பாதுகாக்கிறதுக்காக அவர் பார்க்குறாரு எடப்பாடி. இதை சுதாரிச்சுக்கிட்டு அந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் வேற தலைமையை தேடி போகிறது புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இன்னும் இதையே பேசிட்டே இருந்தால் வேலை ஆகாது. இறுதியா ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல கடந்த 48 மணி நேரத்துல 20 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கிறதா நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சார் இது? ரொம்ப இதா போயிட்டு இருக்குல்ல சட்டம் ஒழுங்கு. சரி, அது சட்டம் ஒழுங்கு நம்ம முதல்ல இருந்தே பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது முதலமைச்சர் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும். அதுக்கான அதற்கு சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று கொடுத்துட்டா இது நடக்காதுன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இது வந்து அங்கே தடுக்கிறதுலாம் இல்லை. நீ நடக்கிற இன்சிடெண்ட்டை ஒரு 4 பேருக்கு சிவியரான தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் தான் இது திருந்துவானுங்க, பயப்படுவானுங்க. அவனை சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி உட்கார வச்சு நடு ரோட்டில் அம்மனமாவோ நடு ரோட்டில் உட்காந்து தாரில் உருளதோ இந்த மாதிரியான கடுமையான விஷயங்கள் செஞ்சாதான் இது சொல்லும் போது நான் ஒரு சாடிஸ்ட் மாதிரி தெரியும். ஆனால் பாதிக்கப்படுற இளம் பெண்கள் ஹிட்லரா கூட ஹிட்லர் நீ நல்லா வருவ. அந்த இப்போ கொஞ்சம் முன்னாடி திட்டினதுக்கு தானே இந்த நான் பார்த்துக்கிறவா ஓகேவா. பட் அந்த மாதிரியான தண்டனை கொடுக்காத விஷயத்தில் தவறு இப்போ தவறே செய்யாம இருக்கிறான். அவனு கூட நம்ம பண்ணா பரவாயில்லன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. பயம் உருவாக்கணும். பண்றவன் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு தோன்றது தான் பயம். நீங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதுக்கப்புறமே 20 சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கே அதை பண்ணியிருந்தா இந்த நடந்திருக்கு. காவல்துறையில பெண்கள்ல வந்து விஷயம் நடத்துறது ரேபிஸ்ட் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தண்டனை இருந்தது. ஸ்டேஷன்ல போனோன்னா அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்டே இருக்குது. கால் இப்படி நீ விரிச்சு வைக்கணும். அந்த கால் இப்படியே விரிச்சு ஒரு பண்ணுவாங்க. அது அடி டேமேஜ். அதோட அவனுடைய ஆண்மை செயலிழந்துடும். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம காவல்துறையிலலாம் இருந்திருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக பார்த்ததில்லை. இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குதா? இது பண்ணால் அடுத்த தடவை அது செய்யறதுக்கான வாய்ப்பே வராது. இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பணம். நீங்கள் ஜியோ போடுங்க. வர சட்டசபையில் இப்படி நடந்தால் 1 மாதத்தில் தூக்கில் தொங்க விடப்படும். பொதுவெளியில் கூட சொல்லலாம். பொதுவெளின்னா ரோட்லலாம் போட வேண்டாம். அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி மக்களை கூட்டி மக்களுக்கு எதிர்க்க இவன் பண்ணதுக்கு இதுன்னு ஒரு லைவை போட வைங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வந்துருமே உள்ள. ஹியூமன் ரைட்ஸில் இல்லை, தூக்கில் போடுறதில் சட்ட பிரகாரம் இருக்குது. ஓகேவா. அதை பதிவு பண்ணி கூட ரிலீஸ் பண்ணுங்கன்றேன் நான். 4 பேருக்கு அந்த மரண பயம் தெரிஞ்சாதான் அந்த இதுவே இறங்கும். இல்லைன்னா இப்படியே தான் தெரியும். ஓகே சார், நம்ம ஒரு கருத்தை முன் வச்சுட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போறாங்களா? நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்களும் பல விஷயம் சொல்லியிருந்தீங்க. வெள்ளை அறிக்கை விடணும்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி அம்சங்கள் இருக்கு? இல்லை, வெள்ளை அறிக்கைக்காக பல பேர் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த அறிக்கை தயாரிக்கும் போது எதெல்லாம் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 ஆண்டு கால அறிக்கையே வரப்போகிறதா நான் கேள்விப்பட்டேன்.
மொத்தமாக யார் யார் எப்படி எப்படிலாம் குடிச்சவர் ஆக்கினாங்க அப்படின்றது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 5 ஆண்டுகளோ இப்போ நடக்கிறத மட்டும் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை போன 5 ஆண்டுகள் ஜெயலலிதாவை தொடாமல் எம்ஜிஆரை தொடாமல் இருக்கிறது பெட்டராக நான் பார்க்குறேன். ஏன் இப்படி பெட்டர்னு சொல்றீங்க? ஏன் தொடக்கூடாது? கட்சி வளர்ச்சிக்கு அது சரியாக இருக்கும். இல்லை, அவங்க சைட்லேருந்தும் பல ஊழல்கள் நடந்துருந்தா எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு கடமை இல்லை? நிர்வாகிகளாக இருக்கும். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா கடம்பூர் ராஜன் நேற்று வந்தார்ல, அவரை பற்றி வரும். நீங்கள் யார் சொல்லுவாங்க, இப்போ எடுத்து காட்டுவாங்க. அப்போ தூய சக்தின்ற வார்த்தைக்கு என்ன வராது. நான் சொல்ல அதை தவிர இப்போ நீங்கள் எங்கேருந்து அதிகமாக வராங்களோ அவங்கள பற்றியுமே நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். ஓகே, அது நான் ஃபீல் பண்ணுறேன். புரியுதா? நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும், நடக்க போகிறவே இனி நல்லதாக இருக்கட்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கடம்பூர் ராஜுவே வந்தாலும் நான் நடத்துறது சட்ட பிரகாரம் தான் அவர் நடத்தணும், அதுக்கு நான் பண்ணுவேன்ற மாதிரி போயிடலாம். புரியுதா? ஸோ என் பாயிண்ட் அது, என்னுடைய புரிதல், என்னுடைய ஒப்பீனியன் அது. அது ஏற்றுக்கிறது அவங்க செய்கிறது அவங்க பார்க்க. சார், நிறைய ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த கரண்ட் கட்டு பிரச்சனை. இன்னைக்கு அது வந்து ஆலோசனை பண்றாராம் முதல்வர். அப்படி என்ன ஆலோசனை பண்ணி என்ன தீர்க்குவாங்கன்ற நினைக்கிறீங்க? என்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு பேசுவாங்க. இப்போ முதல்வருக்கு இப்போ இது கொஞ்சம் ஹைலைட்டாக ஆகிறதுனால அவர் இப்போது இதுக்கு தீர்வு என்னன்றதை அவர் நேரடியாக பார்வையிட்டு அதை சரி பண்ண பார்க்குறாருன்றது தான் பார்வை. இது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். சார், இதோடு நிறுத்தாமல் லா அண்ட் ஆர்டருக்குள்ள அவர் வந்து அடுத்த மீட்டிங் லா அண்ட் ஆர்டரில் இது. ஏன்னா இப்போ நான் சட்டசபை கூடனா இந்த பாலியல் இதை வச்சே எதிர்கட்சிகள் உங்களை ஒன்று பேசவே விடாமல் இதையே செய்வாங்க. நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு தெரில. இன்னைக்கு காலையில் இதை விட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் வெள்ளை அறிக்கைக்கு நடுவில் முடிஞ்சால் சட்ட ஒழுங்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நாளைக்கு சட்டசபைக்குள்ளே போகிறது நல்லது. ஓகே, அது ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம எடுத்துக்கலாமா? அவங்கள வந்து அடிக்கிறத விட அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளை அறிக்கை நம்ம. பட் அவங்க ஏற்கனவே வெள்ளை இருக்க தரம் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ உடனே போகிறது தான் எனக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது. எவ்வளோ இன்னும் கேட்டால் ஒரு மாதம் ஏன் இன்னும் என்ன கொடுக்கலன்னு கேட்பீங்க, இப்போ கொத்தா ஏன் இப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணி நமக்கு அது தெரிய வர்றது, அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியது முக்கியம், தெரியுது. அதை தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கே எதிர்கட்சிகள் லா அண்ட் ஆர்டரை பற்றி சட்டசபையில் கேட்க வேண்டியது நமக்கு தேவை, அது கேட்கணும். இதில் எந்த மாற்றமே கிடையாது. இதுக்கு நம்ம வந்து எல்லா சார்பாகவும் ஒரு சார்பாக எடுத்து நம்ம பேசுறதுல லாஜிக் இல்லை. நான் முதலமைச்சர் நாலேஜ் இது போகணும்னு நினைக்கிறேன், போனால் ஒரு ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கதான் பார்க்குறேன். அவ்வளோதான் என்னுடைய நம்மளோட ஒப்பீனியன். கருத்தாக இருக்குது. ஓகே சார், பல விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.